அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தமிழச்சி. காசை வாங்கிட்டு பொண்ணு குடுத்தா அது வியாபாரம். காசையும் குடுத்து பொண்ணையும் குடுத்தா அது கல்யாணம். எஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு டவுரி. எத்தனை பொண்ணுங்க இன்னைக்கு டவுரி நல்ல லைஃப் எடுத்துட்டு நிக்கிறாங்கன்னு தெரியுமா? சம்பாதிக்க துப்பு இல்லாதவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறேன். இருக்கிறவன் குடுத்துட்டு போயிடுவான். அப்ப இல்லாதவன் டவுரி வாங்கும்போது நல்லாதான் இருக்கும். நீ குடுத்து பாரு. அப்பதான் அதோட வலி என்னன்னு தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்லல. எத்தனையோ நல்லவங்க இன்னமும் இருக்காங்க. நான் அவங்களுக்கு என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன். படிச்ச பையனா இருக்கணும், நல்ல ஃபேமிலியா இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டாலே அவங்க திமிரு பிடிச்சவங்க. அப்ப டவுரி கேட்கிறவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? ராமாயணத்திலே கன்னியாதானம் பண்றவங்கள கையெடுத்து வணங்க சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கை நீட்டி வரதட்சணை வாங்குறோம். கல்யாணம்னாலே பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு கேக்குறது இல்ல. வரதட்சணை எவ்வளவு, மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் போடுறாங்கன்னு கேக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த சொசைட்டில டவுரி எந்த அளவுக்கு ஓடி போயிருக்குன்னு. டவுரி அப்படின்ற ஒரு பிசாசு எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? ஒரு சில குடும்பத்துல பெண் குழந்தை பிறந்தாலே அடிச்சிட்டு இருந்தாங்க. அது இப்ப குறைஞ்சிருச்சு. பட் பெண் குழந்தை பிறந்தா வாழ்க்கையே கணக்கு போட்டு வாழ வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. காரணம் டவுரி. சட்டப்படி டவுரி வாங்குறது தப்புன்னு சொன்னா புரியாது. டவுரி கொடுத்துட்டு தான் பொண்ணு எடுக்கணும்னு சட்டத்துல சொல்லணும். அப்பதான் புரியும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.